சொல்லுங்க பெரியம்மா, என் மீனு எங்க? அது வந்து உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்கா இல்ல? ஆமாப்பா, உன்னை பத்தி நினைச்சு அவ ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல. அதனாலதான் விடிஞ்சதுமே கோயிலுக்கு கிளம்பி போயிட்டா. இப்ப நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. நான் இப்பவே போய் உனக்கு இஞ்சி டீ போட்டு கொண்டு வரேன். மீனு தான் சொன்னா உனக்கு அந்த டீ தான் பிடிக்குமா, அததான் குடுக்கணும்னு சொன்னா. நீ அமைதியா இரு, எல்லாம் சரியாயிடும். பெரியம்மா, நீங்க மீனோட மொபைலுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. அவளை சீக்கிரம் வர சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். என்னைக்கும் ரத்னா மேடம் வரலையோ? குட், வெரி குட். புது வருஷம் ஆரம்பிக்கும் போதே மேடம் பந்த் பண்ணிட்டாங்க. ரொம்ப கொடுத்து வச்ச மேடம். நித்யாக்கு முதல்ல மெசேஜ் அனுப்பி நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர முடியாதுன்னு சொல்லிடலாம். அவ கேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவா. இன்னைக்கு என்னால வர முடியாது. ப்ளீஸ் டெல் கேட்டி. நான் என்ன இவளோட போஸ்ட்மேனா? இவ அனுப்புற மெசேஜ் கேட்டுக்கிட்ட சொல்றதுக்கு? போய் தொலை. ஹாப்பி நியூ இயர் கேட்டி. ஹாப்பி நியூ இயர். இங்க 2 மீனும் இருக்காங்களே, என்ன அர்த்தம்? ஆனா மீனு ஒருத்தி தான். இந்த 2 பேர்ல ஒருத்தி மீனு மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்கா. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா முகத்தை பார்த்தே ஆகணும். பை தி வே, மிஸ் ரத்னா இன்னைக்கு ஆப்சென்ட். நல்லா இருக்கு. ஏன்னா இந்த வருஷத்தோட ஆரம்பமே இப்படி இருக்கே. இப்போ உங்ககிட்ட அதை பத்தி யாராவது கேட்டாங்களா? அவ ஆபீஸ்க்கு வரலன்னா எந்த வேலையும் நடக்காதா என்ன? நமக்கு கொடுத்த வாக்குப்படி இந்த வீக்கெண்ட்குள்ள எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் முடிச்சாகணும். போய் உன் வேலையை பாரு. ஓகே கேட்டி. சாந்தி, டீ ஆறிட்டு இருக்குமா? நேத்துல இருந்து நான் இதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜானுவை வீட்டை விட்டு அனுப்பியாச்சு, அதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? விக்ரம்க்கு நாம என்ன பதில் சொல்றது? அவனை நாம எப்படி சமாளிக்கிறது? இந்த எல்லா விஷயங்களையும் மறைச்சு அவனை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தோணுது. யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க பெரியமா. பொய் சொல்லணும்னா தான் பயப்படணும். உண்மையை சொல்ல பயப்பட வேண்டாம். நடந்த எல்லா விஷயங்களும் நம்ம எல்லாருக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லதுன்னு தெரிஞ்சா அவன் சரியாயிடுவான். இல்ல, யாரும் விக்ரம் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், எதுவும் சொல்லக்கூடாது. என்ன நடந்தாலும் சொல்லக்கூடாது. மீனுவை பத்தி அவனுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. இதுதான் என்னோட விருப்பம் வைஷு. ஆனா எதுக்கு பெரியமா? நீங்க இப்போதைக்கு தான் யோசிக்கிறீங்க, எதிர்காலத்தை யோசிக்கல. ஐ மீன், நம்ம வாழ்நாள் ஃபுல்லா விக்ரம் கிட்ட இந்த விஷயத்தை மறைக்கவா போறோம்? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த உண்மையை சொல்லித்தான் ஆகணும். சீரியஸ்லி, நான் தான் சொல்றேன்ல, வேண்டாம்னா வேண்டாம். ஓ கம் ஆன் பெரியமா, நீங்க இது வரைக்கும் உண்மையை காப்பாத்துறதுக்கு பயந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் விக்ரம்காக இவ்ளோ யோசிக்கிறீங்க? அவனும் தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு நாள் மாட்டிக்கிட்டு இருந்தான்னு.
ஒருவேளை நீங்க சொல்ல பயந்தீங்கன்னா நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். எனக்கு என்னவோ கூடிய சீக்கிரம் இந்த உண்மையை விக்ரம் கிட்ட சொல்லணும்னு தோணுது. அதுதான் அவனுக்கும் நல்லது. வைஷு, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா என்ன? நான் இந்த மாதிரி பண்ணா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு தெரியும், விக்ரம்க்கு இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா அவனோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியும். அவன் மூளையில பாதிப்பு ஏற்படலாம். அதுக்காக தான் சொல்றேன், நிலைமைய புரிஞ்சுக்கோ. நீ தயவு செஞ்சு அவன் முன்னாடி கூட போய் நின்னுடாத, சரியா? பார்த்தல, உன்னை பார்த்தது அவன் எப்படி கத்துறான்னு. என்னது பெரியமா, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இப்படி சொல்றதுனால நம்ம விக்ரம் கிட்ட போய் பேசுறோம். அவன் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அவன்கிட்ட உண்மையை மறைச்சா எப்படி? நீ என்ன நினைக்கிறியோ நினைச்சுக்கோ வைஷு. நான் ஒரு தடவை வேண்டான்னு சொல்லிட்டா சொன்னதுதான். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேசவும் வேண்டாம், எதுவும் கேட்கவும் வேண்டாம். இங்க பாருங்க, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். அவர் வந்ததும் அவனுக்கு எல்லா டெஸ்டையும் பண்ண சொல்லலாம். சரிம்மா. நான் இப்ப வந்துடுறேன். ரத்னா, பெரியம்மாவுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? விக்ரம் கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறது இட்ஸ் நாட் a good சொல்யூஷன். இன்னைக்கு எப்படியோ சமாதானப்படுத்தியாச்சு. ஆனா நாளைக்கு அவனுக்கு உண்மை தெரிய வந்துருச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லா அவன் கிட்ட இந்த உண்மையை மறைக்க முடியாது. கவலைப்படாத வைஷு, முதல்ல விக்ரம் அண்ணா முழுசா குணமடையட்டும். அதுக்கப்புறமா அவருக்கு மெதுவா சொல்லி புரிய வைக்கலாம். வி மஸ்ட் ரத்னா. மீனு இந்த இடத்தை விட்டு போயிட்டான்னு விக்ரம் கிட்ட எவ்வளவு சீக்கிரமா சொல்றோமோ அவ்வளவு நல்லது. ஏன்னா அவனுக்கு ஏதோ தெரியாம இருக்கிறது தப்பு. யார் அது? தானா எப்படி இது கீழே விழும்? விக்ரமண்ணா, நீங்களா? பரவாயில்லண்ணா, நான் கிளீன் பண்ணிடுறேன். என் மீனு என்னை விட்டு போயிட்டாளா? நீங்க எல்லாரும் இந்த விஷயத்தை மறைச்சிருக்கீங்க, என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. என் மீனு அந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டா. என் மீனு என்னை தனியா விட்டு போகவே மாட்டா. விக்ரம், பார்த்து அங்க கண்ணாடி இருக்கு. என் மீனு எங்க போனா? எனக்கு என்னோட மீனு வேணும். என்ன பார்த்துட்டு இருக்க? ஏன் பேச மாட்ற? நீ என் மீனு என்ன செஞ்ச சொல்லு. என் மீனு எங்க? விக்ரம், இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் பக்கத்துல வராதன்னு சொன்னா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுல பெரியமா. நானும் ரத்னாவும் இந்த பக்கமா போனோம். அப்ப திடீர்னு விக்ரம் வந்துட்டா இது கீழே போதும். நீ எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. செஞ்ச தப்பு ஒத்துக்கணும் வைஷு. பாவம், இவன் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சா? அவனுக்கே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? பெரியம்மா, என்னோட மீனு இந்த வீட்டை விட்டு எப்படி தானா வெளியே போவா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் தான் விரட்டி இருப்பீங்க. பெரியம்மா, கண்டிப்பா என்னோட மீன் இப்படி எல்லாம் என்ன தனியா விட்டுட்டு போக மாட்டா. மீனும் வீட்டை விட்டு போன விஷயம் விக்ரம்க்கு எப்படி தெரிஞ்சது? சரி, எனக்கு என் மீனு இப்பவே வேணும். கண்டிப்பா மீனு வந்துருவா. வா, நீ எதுக்கும் கவலைப்படாத. வா, நீ வாப்பா, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வா. பெரியம்மா, அமைதியாரு. பெரியம்மா, எனக்கு மருந்து வேண்டாம். எந்த மருந்து?
எனக்கு எது வேண்டாம் பெரியம்மா. பெரியமா சிகப்பு மருந்து. வாயை மூடு. அவன்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியும் நீ அவன்கிட்ட சொல்லிட்டல்ல, போ இங்க இருந்து. விக்ரம் சொன்ன கேளு நீ பண்ணு. படுத்துக்கோ. மீனு எங்க? படுத்துக்கோ. எனக்கு ஒண்ணும் மீனு இல்ல. வேணும். ஆ, வந்துருவா. வாங்க டாக்டர், வாங்க உள்ள வாங்க வாங்க. மீனு, 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 மீனு. ரொம்ப கவலையில இருக்காரு போல இருக்கு. அந்த மீனு யாரு? அவங்கள இங்க வர வைக்க முடியுமா? இல்ல டாக்டர், ஒரு முறை அவங்கள சந்திச்சு இவர் பேசினார்னா இவர் ஹெல்த் கொஞ்சம் தேரலாம்னு நினைக்கிறேன். மீனு, அக்கா ஆஹா. இன்னைக்கு நியூ இயர்ல ஆ, சரியாதான் சொல்றேன். ஆனா எதுவுமே நல்லதா நடக்கலையே. நம்ம வீட்டு பையன் விக்ரமோட நிலைமையே சரியில்லை. அக்கா, தேவையில்லாம வருத்தப்படாதீங்க. ஒரு விதத்துல பார்த்தா இது எல்லாமே நல்லதுக்குதான். அந்த ஜானுவோட சுயரூபம் தெரிஞ்சு போயிடுச்சு. அவளும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா. நீங்களே பாருங்க, இனிமே எல்லாம் நல்ல விதமா தான் நடக்கும்க்கா. ஆமாக்கா, நீங்க வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஆனா விக்ரம இந்த நிலைமையில சாந்தி, நீ போமா, கவலையே படாத. ஆனா முடிஞ்சா கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. ஏன்னா விக்ரம் எழுந்துற போறான். சரிங்க. சொல்லுங்கம்மா. பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? எல்லாம் போதும், முதல்ல வீட்டுக்கு திரும்பி வா. இப்ப கண்டிப்பா வரமாட்டேன் மம்மி. இப்பதான் விளையாட்டே ஆரம்பமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. என்ன நடக்க போகுதுன்னு உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுதுமா. மம்மி, நீங்க கொஞ்சம் போனை வைங்க. ஷோ இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். அண்ட் தேங்க்யூ லட்டு கொடுத்ததுக்கு. பை பை. பண்டிதரே, எங்க குடும்பத்துக்கு யாரோட கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குமா? மாமியாரே, இதுக்கப்புறம் தான் எல்லாம் நடக்க போகுது. கண்ணடி இல்ல, அது ஏன் அடி. உங்களால தப்பிக்கவே முடியாது. பண்டிதரையா,
பண்டிதரையா, இவங்க யாரு? தட்டுல இருக்கிற சாப்பாட்டை பார்த்தா தொடவே இல்ல போல இருக்கு. அது கடவுளுக்கு தாமா தெரியும். நான் இவங்களை இப்பதான் இங்க முத தடவையா பாக்குறேன். இவங்க முன்னாடி இவ்வளோ பிரசாதம் இருந்தும் அதை இவங்க தொடவே இல்லை. பாவம் என்ன கஷ்டமோ என்னமோ. இங்க பாருமா, இத சாப்பிட பிரசாதம். இந்தா, இங்க பாரு, கடவுள் உன்னோட கஷ்டங்களை எல்லாம் போக்கிடுவாரு. இந்தா வாங்கிக்கம்மா. பெரியம்மா, விக்ரம் நல்லா இருக்காரு இல்ல? அவருக்கு எதுவும் ஆக கூடாது. நான் எப்படியாவது வாழ்ந்துக்கிறேன். ஆனா என் விக்ரம மட்டும் நல்லபடியா பாத்துக்குங்க. அவருக்கு எதுவும் ஆக கூடாது. இவன் நம்மளை விட்டு ஒழிய மாட்டா போல இருக்க. மறுபடியும் இவளோட நாடகத்தை ஆரம்பிச்சிட்டா. அக்கா, வாங்க போலாம். அக்கா வாங்க. கடவுளே, நீதான் என் விக்ரம்க்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும். அவர் உடம்ப குணப்படுத்திரு. என்னால அவர் இல்லாம வாழ முடியாது. அவருக்கு எதுவும் ஆக கூடாது. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். அவர் நல்லபடியா இருக்கணும் கடவுளே. விக்ரம்காக மீனு எவ்வளவு துடிக்கிறா. இவ பழைய மாதிரி இல்ல, நிறைய மாறிட்டான்னு நினைக்கிறேன். ஒருவேளை உண்மையாவே விக்ரம விரும்புறாளோ, நாம தான் இவளை சரியா புரிஞ்சுக்கலையோ. அக்கா வாங்க. வெல் டன் ஜானு, உன்னோட குறி தப்பாது. ஃபைனலி வேலை முடிஞ்சது. இப்போவாவது நான் போய் அம்மாக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணணும். பாவம் ரொம்ப நேரமா அவங்களே அண்ணனை பாத்துக்கிறாங்க. நான் போய் விக்ரமண்ணா கூட இருக்கணும். யார் இது? யார் கீழே?
யார் இங்க வந்திருப்பா? அம்மா, என்னோட வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் விக்ரம் அண்ணா கூட உட்காந்துக்கிறேன். அவர் எந்திரிச்சதும் நான் மருந்து கொடுக்கறேன். ம்? மீனு 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 எங்க இருக்க? மீனு மீனு என் கிட்ட வா. மீனு மீனு எங்க இருக்க? மீனு என் கிட்ட வா. மீனு மீனு எங்க இருக்க? மீனு என் கிட்ட வா. மீனு அண்ணா, மீனு மீனு எங்க இருக்க? மீனு